تشكيل لا وتشكيل بيت بسم الله الرحمن الرحيم حامدا ومصليا ومسلما أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا اللهم أيدنا بتأييدك اللهم أيدنا بتأييدك اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நிரந்தரமான உசூல் என்னவென்றால், யார் ஒருவர் முயற்சி செய்கிறாரோ அவர் கண்டிப்பாக தன்னுடைய முயற்சியை பெற்றுக்கொள்வார். மன் ஜத்த வஜத, அந்த முயற்சி என்பது ஃபஹதைனாஹுன் நஜிதைன், இரண்டு விதமான முயற்சிகள் இருக்கின்றது. ஒன்று நேர்வழியில் முயற்சி, இரண்டாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கமான வழியில் முயற்சி. தாவத்துடைய உழைப்பு இருக்கின்றதே, அது நேர்வழியில் முயற்சி. அதுவே யோசிப்பதற்காக, நேர்வழியை சிந்திப்பதற்காக, நேர்வழியின் மீது நடப்பதற்காக, நேர்வழியின் மீது தியாகத்தை கொடுப்பதற்காக, நேர்வழியை தன்னுடைய வழியாக அமைப்பதற்காக அல்லாஹ் தஆலா தாவத்துடைய உழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறான். தாவத் என்றால் அழைப்பது. அந்த அழைக்கும் சமயத்தில் நாம் தன்னை முதலாக அழைப்பது, இதனுடைய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலான அழைப்பு இருக்கின்றது. அது யாருக்காக? நமக்காக, நம்மளுடைய உள்ளத்திற்காக, நம்மளுடைய செயலிற்காக, நம்மளுடைய சொல்லிற்காக, நம்மளுடைய ஒரு உறுப்புக்காக. எப்படி ஹஜ்ரத் உமர் ஷா பாலன்புரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, தாவத் இருக்கின்றது, தாவத்து நாம் தனக்கு தானே கொடுத்து தாவத்து எப்படி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நமக்கு ஒரு கேள்வி உண்டாகுகிறது. அது என்னவென்றால், நான் எப்படி தாவத்துடைய வேலை செய்வேன்? என்னோடு யாருமே இல்லையே, என்னோடு யாராவது இருந்தால்தானே தாவத்துடைய வேலையை செய்வது. என் பேச்சு கேட்குறவங்க யாருமே இல்லையே, என் கூட யாருமே இல்லையே, யார்கிட்ட நான் தாவத்தை பேசுவேன்? அப்போ ஹஜ்ரத் சொன்னாங்க, நீங்கள் தன்னுடைய நஃப்ஸை பேசுங்க. இப்போ குறிப்பாக ஆண்களுக்கு கஷ்டி இருக்குது, பெண்களுக்கு கஷ்டி இல்லை. பெண்கள் எப்படி கஷ்டி செய்யணும், பெண்கள் எப்படி உழைப்பு செய்யணும்? பெண்கள் முதலாக தன்னை தனக்கு தாவத்து கொடுக்க வேண்டும். அது தானாக உட்காந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்குங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு தானே தாவத்து கொடுத்துக்குவாங்க. ஹஜ்ரத் சித்திக் அக்பர் தனக்கு தானே தாவத்து கொடுத்துக்குவாங்க. எல்லா சஹாபாக்களுடைய தாவத்தில் தனக்கு தாவத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கின்றது. அந்த அமல் முதலான தாயுடைய அமல். அந்த தனக்கு தாவத்து கொடுக்கக்கூடிய அமல் இருந்தது என்று சொன்னால், முஹாசபா, அல்லாஹ்வுக்காக வேலை செய்யக்கூடிய தன்மை மனிதனுடைய உள்ளத்தில் உண்டாகிவிடும். ஷைத்தான் இருக்கின்றானே, அவன் எல்லாற்றை விட பழையவன். அவன் உபைதுல்லா சாஹிப் பல்யாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஹஜ்ரத் பழையவங்க பற்றி. ஹஜ்ரத் சொன்னாங்க,
பழையவங்க வந்து நம்மெல்லாம் புதுசு தாங்க, ஷைத்தான் தான் எல்லாத்துடைய பழசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துடைய ஷைத்தான் இன்னும் இருக்கிறான். அவனுடைய தலைமை இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. அவன் அல்லாஹ் கிட்ட கியாமத்து வரைக்கும் வயசு கேட்டிருக்கிறான். அன்சிர்னி இலா யௌமி யுபஅஸூன், எனக்கு வயசு இருக்கின்றதே, அது சுருக்கமான வயசுக்கு இருக்கக்கூடாது, எனக்கு நீண்டமான வாழ்க்கை வேணும். அவன் மட்டும் அவனுடைய வம்சம் அழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவனுடைய தர்பியத், அவனுடைய ஹிதாயத், அவனுடைய ரெஹபரி, அவனுடைய இமாரத், அது கியாமத் வரைக்கும் இருக்கும். எந்த ஒரு ஷைத்தான் அஸாஸீல் என்று சொல்லக்கூடியவன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தானோ ஒன்றும் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான், அன்ஸர்து இலா யௌமி யுபஅஸூன், நான் உனக்கு அனுமதி கொடுத்துட்டேன், நீ வாழ்க்கை நீ. ஆனால் உன்னுடைய செயல்கள் இருக்கின்றதே, என்னுடைய இஹ்லாசுள்ள அடியான்கள் மீது உன்னுடைய எந்த விதமான பேச்சுடைய அசர் உண்டாகவே உண்டாகாது. நீ என்ன செஞ்சாலும் அவங்க மாற மாட்டாங்க. யாரு? இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸின். அவனே சொல்கிறான் ஷைத்தானே, உன்னுடைய இஹ்லாஸ் உள்ளவர்கள் இருக்காங்க. இஹ்லாஸ் உள்ளவர்கள் தான் என்ன? இப்போ நம்ம சில்லா போயிட்டு வந்தோம், நம்ம चिल्लावा, நம்ம चिल्ला लगाने के बाद चिल्लाओ मत, चिल्ला लगाने के बाद चिल्लाओ मत, चाहे वो एक चिल्ला हो, 3 चिल्ला हो, 7 चिल्ला हो. ஒரு சில்லாவாக இருந்தாலும் சரி, 2 சில்லாவாக இருந்தாலும் சரி, 3 சில்லாவாக இருந்தாலும் சரி, 7 சில்லாவாக இருந்தாலும் சரி, சில்லாओ मत என்று சொன்னால் என்ன? அது வெளிக்காட்டாதீர்கள். வெளிப்படுத்தி எல்லாருமே நம்ம என்ன சில்லால தியாகம் கொடுத்தோம் அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்? அது சொல்லி காட்டுறதுக்காக ஷைத்தான் நம்மளை உசுப்பி கொண்டே இருப்பான். அது சொல்லுங்க, அது சொல்லுங்க, அது சொல்லுங்க, அது சொல்லுங்க, அது சொல்லுங்கன்னு. நாதிர் அலி கான் சார் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, காருகுசாரி சொல்கிற சமயத்தில் அந்த காருகுசாரியை ஷைத்தான் காரணமாவாக சொல்ல வச்சிருவானா. நம்ம சொல்கிறது காருகுசாரி, அதை சொல்ல வச்சிருவான். எப்படி? காரணமா. ஒரு அற்புதமான செயல் செஞ்ச மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அது சொல்லணும் எப்படி? ஒரு சாதாரண ஒரு செயல் செஞ்ச மாதிரி தான் சொல்லணும். ஒன்றுமே பெரிய தியாகம்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்கலங்க, ஏதோ அல்லாவுடைய கிருபையை கொண்டு போனோம் வந்தோம் முடிஞ்சிச்சு. அந்த பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி நம்ம கிட்ட சொல்லி காட்ட வச்சு அந்த முழுமையான சில்லாவை வீணாக்கிடுவோம். முழுமையான சில்லாவை வீணாக்கிடுவோம். அவனுக்கெல்லாம் தெரியும் எப்படி இவர்களை வீணாக்க வேண்டும். அது எல்லா டெக்னிக், தல்பீஸ் இப்லீஸ் என்று இப்னு கையிமுடைய ஒரு கிதாப் இருக்குது. அதில் யார் யாரை எப்படி அவன் உசுப்பிடுவான், எப்படி மக்களை கெடுக்குவான், எப்படி மக்களை வந்து வீணாக்குவான்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஷைத்தான் இருக்கிறானே, அவன் எல்லாத்துடைய பழசு, நம்ம புதுசு. அவனுக்கு முன்னாடி யார் பழசு? அந்த சமயத்தில் இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இஹ்லாஸ் உள்ளவர்களை அவன் தொடவே முடியாது. இஹ்லாஸ் என்ன? நீ என்னைய கேட்டாலும் நான் வருவேன், என்னை கேட்கலன்னு சொன்னாலும் நான் வருவேன், என்கிட்ட நீ பேசினாலும் வருவேன், பேசன்னு சொன்னாலும் வருவேன், எனக்கு நீ மரியாதை கொடுத்தாலும் வருவேன், மரியாதை கொடுக்கலன்னு சொன்னாலும் வருவேன். எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு கொடுக்கல அப்போ கூட நான் வந்துக்கிட்டே தான் இருக்குவேன். என் வேலை அது. எப்படி தொழுகையில் நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தால் முத்தவல்லி நம்மளை கேட்குறாரா? இமாம் சாப் கேட்குறாங்களா? மோதன் சாப் கேட்குறாங்களா? இல்லை நண்பர்கள் கேட்குறாங்களா? நம்மளா வரோம், தொழுகிறோம், போடுறோம். அதே மாதிரி தாவத்துடைய வேலை. எத்தனை ரக்கா தொழுதிங்க யாராச்சும் கேட்டாங்களா? இது வரைக்கும் நம்ம எத்தனை ரக்கா தொழுதுருக்குறோன்னு யாராச்சும் கார்குதாரி கேட்டிருக்கிறாங்களா? அதே மாதிரி எப்படி தொழுகையுடைய கார்குதாரி இல்லையோ அதே மாதிரி தியாகத்துடைய கார்குதாரியும் இல்லை. நம்ம தியாகம் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அது நமக்கு நம்முடைய ரப்புக்கு தான் தெரியும். நம்ம சிலருடைய ஒரு நாள் இருக்கின்றதே பலருடைய ஒரு வருஷத்துக்கு சமமாக இருக்கும். சிலருடைய
ஒரு நாள். அதனால தான் அல்லாஹ் தஆலா கியாமத் அன்று நம்முடைய தியாகத்தையும் நம்முடைய அமல்களையும் எல்லாம் எடை போடுவான், எண்ண மாட்டான். ஏன்? நீ கொடுக்குற ஒரு நாளும் அவரு கொடுக்குற ஒரு நாளும் அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க கொடுக்குற ஒரு நாள் இவங்க கொடுக்குற 100 நாளுக்கு சமம். அல்லாஹ் தஆலா எடை போடுவான். இவங்க செஞ்ச சஜ்தா அவங்க செஞ்ச 50 சஜ்தாக்கு சமம். அவங்க சொன்ன சுப்ஹானல்லாஹ் இவங்க சொன்ன வாழ்க்கை முழுவதும் சுப்ஹானல்லாஹ்க்கு சமம். அல்லாஹ் தஆலா எடை போடுவான். அந்த எடையின் சமயத்தில் யாருடைய அமல் எந்த அளவுக்கு எடை உள்ளது நமக்கு தெரியாது. எனவே அந்த இஹ்லாஸ் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஹதீஸ் இருக்கு, ஒரு ஹதீஸ், குல்லுக்கும் ஹத்தாஊன், நீங்க எல்லாம் பாவாளிகள். ஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன், எல்லாத்துடைய அருமையான பாவாளி யாருன்னு சொன்னா தௌபா செஞ்சுக்கிறவர். அத்தாயிபூன் குல்லுஹும் ஹாலிகுன் இல்லல் முஹ்லிஸூன், தௌபா அவங்களும் ஒரு காலத்தில் வீணாயிருவாங்க. அதில் வீணாதவர்கள் யார் என்று சொன்னால் இல்லல் முஹ்லிஸூன், இஹ்லாஸ் உள்ளவங்களை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான். இஹ்லாஸ் இருக்கின்றது. இஹ்லாஸ் தஹஜ்ஜுடைய தொழுகை எல்லா தொழுகைக்கு மேலானது. ஏன்? இஷ்ராக்கு, அவாபின்க்கு, சாஷ்துக்கு எல்லாத்தை விட மேலான தொழுகை. ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அன் யப்அஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நீ தஹஜ்ஜுத் தொழுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னுடைய நெருக்கத்தை தருவான். எந்த அளவுக்கு நெருக்கத்தை தருவான் என்று சொன்னால், தாங்க தஹஜ்ஜுத்ல சொல்றதெல்லாம் அல்லாஹ் கேட்குவான். மன் மின்கும் சாயிலின் ஃபஉதி மன் மின்கும் முஸ்தக்ஃபிருன் ஃபஅக்ஃபிருலஹ், கேளுங்க நான் தரேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அந்த சமயம் நாம் செய்த சின்ன துவா இருக்கின்றதே வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை உண்டாக்கிறோம். நம்ம முழு நாள் செய்யக்கூடிய துவாக்களும் தஹஜ்ஜுத்ல செய்யக்கூடிய சிறிய துவாக்கு சமம் ஆகாது. தஹஜ்ஜுத் அந்த மாதிரி விஷயம். ஏன்? அது இஹ்லாஸாம். நீங்க உங்களுடைய ரப்பு, அவங்க 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய அது பேச்சு, அது யாருக்கும் தெரியாது. நீங்க எதுக்கு எவ்வளோ அழுறீங்க, எவ்வளோ கதறீங்க. தஹஜ்ஜுத் எங்கே தொழணும்? வீட்டில் நம்ம தொழுவக்கூடிய தஹஜ்ஜுத் இருக்கின்றது யாருக்கும் தெரியாது. எந்திரிச்சோம், தொழுதோம், துவா செஞ்சோம், படுத்துட்டோம். அந்த தொடர்பு இருக்கு பாருங்க. அல்லாஹு அக்பர். ஹதரத் மௌலானா யூசுப் அலி சொல்லுவாங்க, தாயிகளுக்கு தஹஜ்ஜுத் தொழுவது வாஜிபாக இருக்கின்றது. எந்த ஒரு தாயி தஹஜ்ஜுத் தொழுலையோ அவங்களுடைய தாவத்தில் ஹிதாயத் இருக்காது. அந்த காலத்தில் கொஞ்சம் நம்மளே உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் பெரியவர்களே, சகோதரர்களே. அந்த காலத்தில் நம்ம ஊருங்களில் எத்தனை தாயிங்க இருந்தாங்க? ஒருத்தவங்க 2 பேர் தானுங்க, ஒரே ஒரு நபர். அவங்க கூட எத்தனை சில வாலிபர்கள், சில நண்பர்கள். அந்த ஒரு தாய் முழுமையான ஊரையே, முழுமையான நம்மளுடைய தாலுகாவை, முழுமையான நாட்டை எப்படிங்க நிற்க வச்சாரு? காரணம் என்ன? எந்த காரணத்தில் அவ்வளோ பெரிய வேலை அல்லாஹ் தஆலா அவங்க கிட்ட வாங்கினா? ஒரே ஒரு விஷயந்தான், தஹஜ்ஜுத். ஒரு பள்ளிக்கு போனேன் நான், ஒரு தஹ்தீஸ் பின் நிஅமா, ஒரு நியமத்தாக சொல்லுகிறேன். ஒரு பள்ளிக்கு போன தொழுதோம். தொழுத பிறகு சில தாவத்துடைய சத்திக்கிட்ட சந்தித்தோம். சொல்ல இந்த மாதிரி எங்கள் நன்னத்தா ஹாஜி ஐயா அவங்க அல்லாஹ் அக்பர், இந்த அவ்வளோ பெரிய பள்ளி, இந்த பள்ளிவாசலில் பாதி பள்ளி, பெரிய பள்ளி. இந்த மெஹராபில் உங்களுடைய நன்னத்தா செஞ்ச துவாவுடைய பர்க்கத்தில் இந்த பள்ளி நின்றுட்டு இருக்கு. இதே பள்ளியிலேருந்து தான் குடிசையாக இருக்கிற சமயத்தில் அவங்க கஸ்டில் போகும்போது மக்கள் நாயை விட்டாங்களா பின்னாடி கடிக்கிறதுக்காக. நாய் விரட்டி 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 ஓடி போய் உளுந்து துணியெல்லாம் கிழிஞ்சு. யோசிச்சு பாருங்க, அந்த ராத்திரி வந்து எவ்வளோ அழுதுருப்பாங்க அல்லா தஆலா கிட்ட, எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ ஹிதாயத்துக்கு துவா செஞ்சுருப்பாங்க, மக்களுக்காக துவா செஞ்சுருப்பாங்க.
ஒரு தடவையாச்சும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம அந்த மாதிரி அழுது துவா செஞ்சோமா? கதறி துவா செஞ்சோமா? சும்மா ஒரு 2 சொட்டு விட்றதெல்லாம் விடுறது தான். வாழ்க்கை முழுவதும் நம்ம செய்கிற குறை சொல்கிறோம். ஏன் இல்லைங்க அவன் போக மாட்டேங்கிறான், இல்லைங்க இவன் போக மாட்டேங்கிறான். நீ எத்தனை நாள் துவா செஞ்ச? நீ எவ்வளோ அல்லா தலா கிட்ட கேட்ட? சும்மா வந்துட்டாங்களா துமர் ரஸி அல்லா தஆலா அன்ஹு, அல்லா சும்மா தந்துட்டான் ரபிகள் அதை துமரை கேட்டு வாங்கினது. அந்த மாதிரி ஒரு நபரையும் நாம் அல்லாஹ் கிட்ட நம்ம சொந்தக்காரங்களை யோசிச்சு பார்த்து கேட்டு வாங்கணும். இதுதான் தாவத். தாவத் என்று சொல்வது பாஞ்ச் கத்த क्या बोलते हैं उसको? குழந்தை இல்லாத இருக்காங்களே, மரடி. தாவத்தில் மரடி யாருன்னு சொன்னால், தாவத்தில் மரடி யாரு? குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் தாவத்தில் யாரை சொல்கிறது? எந்த ஒரு தாய் இறக்கும் சமயத்தில் குடும்பத்தில் யாருமே தாய் இல்லை, வம்சத்தில் யாருமே தாய் இல்லை. ஒரு தாய் இங்கே தான் இறந்து போனார். அவர் சொன்னார், என் ஜனாசா எடுக்கும் சமயத்தில் எல்லாம் தாடி உள்ளவங்க தான் எடுக்கணும். அந்த மாதிரி நான் என் குடும்பத்தில் உழைப்பு செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ உழைப்பு செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க இறக்குற சமயத்தில் 60 பேர் அவங்க குடும்பத்தை 4 மாதம் கொடுத்தவங்க இருந்தாங்க. 40 நாள் கொடுத்தவங்க எண்ணிக்கை இல்லாதவர்கள். நம்ம எல்லா இடத்துலையும் உழைப்பு செய்வோம். அங்கே போவோம், இங்கே போவோம், ஒரு லிஸ்டே இருக்கும். நீங்கள் எங்கெங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, உங்கள் குடும்பத்தை உழைப்பு செஞ்சீங்களா? இல்லை. சொல்லுவாங்க, நான் இவங்க தம்பியா இவரும் உங்கள் தம்பி அப்படின்னு. என்ன இவருக்கும் உங்களுக்கும் என்னமோ இல்லைங்க, இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவர் பார்த்தா அப்படி இருக்கிறாரு, நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கிறீங்க? இவங்க உங்கள் அக்காவா, உங்கள் அம்மாவா, உங்கள் நன்னியமாவா அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டமாக கேட்குறாங்களா இல்லையா? ஏன்? அதே பாருங்க, நம்ம பெரியார்கள் அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? காரணம் உழைப்பு. அன்சீர் அஷீரத்தை கலக்கடபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முதலாக 2 விஷயம் சொன்னாங்க. நான் உங்களிடம் 2 விஷயங்களை விட்டுட்டு போகிறேன். ஒன்று, என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். 2வது, என் குடும்பத்தை பாருங்கள். தரக்து ஃபீக்கும் ஸகலைன் லன் தஸில்லு மா தமஸக்தும் பிஹிமா சுன்னதி வ இத்ரதி. உங்களுக்கு ஒன்று இருக்குது, உங்களுக்கு 2 முன்மாதிரி. ஒன்று குர்ஆன் ஹதீஸ். அது பேசாது, சொல்லாது, நடக்காது, அது எந்த விதமான செயல் செய்யாது. அது வெறும் உபதேசங்கள் தான். ஆனால் வாழ்க்கை வழிமுறைக்கு முன்மாதிரி யார்? 2 பேர். என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், என் குடும்பத்தினர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். என் மகளை பாருங்கள், என் மருமகனை பாருங்கள், என்னுடைய பேரன்களை பாருங்கள். அவங்கள பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே ரஸியல்லாஹு அன்ஹுவா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு இருக்கின்றது. முதலாக குடும்பத்தினர்கள் மீது உழைப்பு. நான் திரும்ப போன பிறகு முதலான உபதேசம் குடும்பத்துக்கு. நான் எப்பவுமே சொல்கிறது, கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம மாஷல்லா எவ்வளவோ தாவத்து கொடுத்து மக்கள் என்ன செய்ய. இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் மேட்டுப்பாளையத்துக்கு. 3000 பேர், 3000 பேர் கல்யாணத்தில். எல்லா குடும்பத்தை வீடாக போய் ஏறி இறங்கி கூப்பிட்டுட்டு அழைச்சிட்டு மாஷல்லா கூடணும். அந்த சமயத்தில் அருமையான ஒரு தாவத்துடைய பயான் ஏற்பாடு செய்யுங்க. வரோம், பார்க்கணும், சந்திக்கிறோம். ஏன் அந்த சந்தர்ப்பம் அடிக்கடி கிடைக்காது. மையத்துக்கு போனோம், ஒரு உபதேசம், ஒரு நசீஹத். தாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த குடும்பத்துடைய ஃபங்க்ஷன் விடக்கூடாது. எந்த குடும்பத்துடைய ஃபங்க்ஷன் விடவே கூடாது. எல்லா கூட்டத்திலையும் நம்ம போனோம். எதுக்காக? ஒன்று சேர்ந்து தாவத்துடைய உழைப்பில் இணைப்பதற்காக. அந்த நியத்தில் போங்க. கல்யாண மண்டபத்துக்கு ஒரு பெண்மணி போனாங்க, ஃபஸாயில் அமல் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே போனதுக்கு பிறகு ஃபஸாயில் அமல் படித்தாங்க. அவங்க படித்த காரணத்தினால அந்த கல்யாணத்துக்கு வந்த பெண்களில் 400 பேர் ஸுஹர் தொழுகை தொழுதாங்க. எங்கேயாச்சும் கல்யாண மண்டபம் தொழுது பார்த்துருக்கீங்களா? பெண்கள் தொழுத பார்த்து, ஆண்கள் தொழுதுக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல. பெண்கள் எங்கே தொழுகிறாங்க? 400 பெண்கள் தொழுதாங்க. காரணம் அந்த தாயான பெண்மணி போனது காரணத்தினால. நம்ம போய் சில சமயம் நம்மளே தொழுக மறந்துடுறோம்.
நம்மளே மறந்துடுறோம் வெக்கப்பட்டு. என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பார்க்கணும். நாம் அதே இறக்கும் சமயத்தில் சொல்லுவாங்க, இவங்க யார் தெரியுமா, கல்யாண மண்டபத்தில் தொழுதவங்க. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா இந்த மாதிரி தொழுகிறாங்களே, அந்த சமயத்தை தொழுக விடாதவங்க. அது எப்போ சொல்லுவாங்க, நம்ம ஜனாதோட சமயத்தில் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் எந்த மாதிரி செஞ்சுருக்கணும்னு சொன்னால் நம்ம ஜனாசால மக்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் தியாகங்களும் தன்மைகளும் எல்லாம் ஒரு அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கணும். ஒரு விஷயம் கேட்டு வாங்கணும். அதனால் பெண்களுடைய உழைப்பில் முதலான விஷயம் என்ன, ஒன்று நுஸ்ரத் கற்றுக்கணும், ரெண்டாவது துவா கற்றுக்கணும். துவா, பெண்களுடைய துவாவில் ஆண்களை விட அதிகமான சக்தி இருக்கு. ஆண்களை விட பெண்களுடைய துவா. ஏன்னு சொன்னால் அவங்கள அல்லாஹ் தஆலா சொன்னதே வீட்டில் இருங்கன்னு சொல்லி தான். அவங்க நமக்கு வீடு, அவங்களுக்கு வீடு பள்ளிவாசல். அவங்களுக்கு வீடு மட்டும் கிடையாது, அந்த வீடு என்ன, பள்ளிவாசலும் அதே தான். அதனால நம்ம வீட்டில் தொழுதோன்னு சொல்லலாம், அவங்க வீட்டில் சொன்னால் அருமையான பள்ளியில் தொழுத மாதிரி. எது வரைக்கும் மஸ்ஜிதே நபவியில் தொழுகக்கூடிய தொழுகையை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன, நீ உன்னுடைய வீட்டில் தொழுகக்கூடிய அறையில் தொழுகக்கூடிய தொழுகை இருக்கிறதே என் பள்ளியில் தொழுகிற தொழுகையை விட மேலானது. அப்போ யோசிச்சு பாருங்க, வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, அல்லாஹ் விட்ட கடல் இருக்கின்றது, சாதாரண கடல் கிடையாது. அதனால தான் பெண்களுடைய இபாதத்து வீட்டில் செய்வது அது மேலான இபாதத்தாக இருக்கின்றது ஆண்களை விட. ஆண்கள் ஃபரஸ் தொழுகை வீட்டை தொழுகிறது எந்த விதமான சபப் இல்லாமல், காரணம் இல்லாமல் தொழுறது தவறு, தொழக்கூடாது. லா ஸலாத்துல் ஜாரில் மஸ்ஜித் இல்லா ஃபில் மஸ்ஜித். மஸ்ஜித் பக்கம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல் தான் தொழுணும். பள்ளிவாசலை விட்டு என்ன காரணத்தில் வீடு தொழுறீங்க, என்ன விஷயம், வேறு வலிக்குதா, இல்லை பசிக்குதா, இல்லை மறந்துட்டீங்களா, இல்லை உடம்பு சரியில்லையா, காரணம் என்ன, காரணம் என்ன? பெண்கள் தொழுறாங்க. ஆனால் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. அதே ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் இந்த மாதிரி சலுகைகளை நம்மளுக்கு கொடுக்கணும். நான் எல்லாத்துக்கிட்டும் என்னுடைய கஷ்டத்தை சொல்கிறேன், ஆனால் ஓக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன். அல்லாஹ் கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய கஷ்டத்தை. அல்லாஹ் எங்களுடைய கணவருடைய உள்ளத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில், எங்களுடைய சொந்த எங்கள் மாமியார், ஒருத்தவங்க சொன்னாங்க, யார் ஒரு மாமியாரை பொறுத்துக்கலையோ அவங்க உம்மத்தை எங்கேருந்து பொறுத்துக்க போகிறாங்க? முதல் உம்மத்து உங்ககிட்ட உங்கள் மாமியார் தான். முதல் உம்மத்து யார்? உங்கள் மாமியார், உங்கள் கணவருடைய அக்கா தங்கச்சி, நாத்தனார். அவள் பொறுத்துக்குங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. துவா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பர்க்கத்தான விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், அவங்க உள்ளத்தில் உங்களுடைய அன்பு மட்டும் இல்லை, உங்களுடைய மரியாதை எல்லாம் உண்டாக்கிடுவான். நல்ல விஷயத்துடைய துவா செய்யுங்க. அல்லாஹ் இவங்க நபிகள் என்ன சொன்னாங்க, தாயிஃப், அல்லாஹ் இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, என்னுடைய மனசு இவங்களுக்கு தெரியாது, என் மனசு இவங்களுக்கு புரிஞ்சு இல்லை, நான் இவங்களுக்காக நல்ல விஷயத்தை யோசிக்கிறேன், ஆனால் என்னை பற்றி இவங்க நல்ல விஷயம் யோசிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் அவங்க உள்ளம் உன்னுடைய 2 விரலுக்கு இடையில தான் இருக்குது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, எப்படி வேணாலும் நீ மாற்றிறியா? அல்லாஹ் மாற்றக்கூடியவன் யார்? அல்லாஹ் கிட்ட எல்லா விஷயம். கனவுடைய காதில் அசான் கொடுக்குறோமே, கனவுடைய காதில் டெய்லி என்ன கொடுக்குறோம்? அசான். என்ன அசானு? அம்மாவை பற்றி அசானு, நாத்தாரை பற்றி அசானு, உங்கள் தம்பி இப்படி செஞ்சார் ஒரு அசானு, உங்கள் அக்கா இப்படி செஞ்சாங்க ஒரு அசானு. காதில் அசான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இப்படி திரும்பினா இங்கே ஒரு அசான், அங்கே திரும்பினா அங்கே ஒரு அசான், இங்கே திரும்பினா இங்கே ஒரு அசான். நீங்கள் அந்த அசானு 1.5 மணி நேரம் நிற்கவே நிற்காது, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நம்ம ஜமாத்தில் போயிருந்தோமே, என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? பாருங்கள் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ அழுக்காக இருக்குது, பாருங்கள் வீடியோ எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அரிசியெல்லாம் காலியாச்சு பாருங்கள். இதெல்லாம் போன பிறகு பிள்ளைங்கிட்ட காரகுதாரி கேட்குறது, என்னம்மா யாராச்சும் அடித்தாங்களா? பிள்ளைங்க தான். இந்த மாதிரி காரகுதாரி கேட்குறதே தப்பு.
கேட்குறதே தப்பு, தவறு. பிள்ளைங்க சொல்ல வந்தாலும் கூட அவங்கள நம்ம தர்பியத் செய்யணும். யார் பெரியவங்க பற்றியெல்லாம் புறம் பேசக்கூடாது. நம்ம யார் சொன்னா இங்கே வாங்கி வா என்ன சொன்னாங்க சொல்லு அப்படின்னு கேட்குறது என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ். நீங்கள் ஒன்று என்ன செய்றீங்க அவங்கள, தப்பு. அதனால் துவா அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான், அந்த துவா செய்யணும். மூன்றாவது விஷயம் என்ன? ஹித்மத். நுஸ்ரத் வேற, ஹித்மத் வேற. நுஸ்ரத் என்பது வரக்கூடிய ஜமாத்துக்காக செய்யக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகள் நுஸ்ரத். ஹித்மத் என்ன? ஹித்மத் நம்ம வீட்டை சுத்தமாக வைக்கிறது ஹித்மத். கணவருக்கு விருப்பப்படி இருக்கிறது ஹித்மத். சாப்பாடு ஆக்குவது ஹித்மத். துணி தோச்சு கொடுப்பது ஒரு ஹித்மத். இந்த ஹித்மத் இருக்கின்றது, அது எந்த அளவுக்கு பெண்களை உயர்த்தி விடும் என்று சொன்னால் 70 சித்தீக்கன்களுடைய நன்மை அல்லாஹ் ஹாதிமாக்கு தரான். எந்த ஒரு பெண்மணி உள்ளத்தோடு ஹித்மத் செய்கிறாங்களோ, அன்போடு பாசமோடு குறை பார்க்காமல், யா அல்லாஹ் இது என்னுடைய பெரிய இபாதத் என்று நினைத்து ஹித்மத் செய்கிறார்களோ, 70 சித்தீக்கீன். ஒரு சித்தீக்கே நபிக்கு பிறகு வரக்கூடிய தர்ஜா. அந்த 70 சித்தீக்கனுடைய தர்ஜா எவ்வளோ பெரிய தர்ஜாவாக இருக்கும்? அந்த தர்ஜா அல்லாஹ் தரான். ஹித்மத் செய்யணும். அந்த ஹித்மத்தை செஞ்ச பிறகு சொல்லி காட்டக்கூடாது, யாருமே வேலை செய்யலை, நான் மட்டும்தான் வேலை செஞ்சேன், எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த தர்ஜா கிடைக்கலப்பா, உனக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. அது உனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய தர்ஜா கொடுத்துருக்குறான்னு சொன்னால் சும்மா எதுக்கு சும்மா தரான்? விட்டுறணும். அது சொல்லி காட்டக்கூடாது. சொன்னோம் உடனே எல்லாம் வீணாயிடும். சொல்லக்கூடாது. அது என்ன செஞ்ச? பொருந்தி கொள்ளணும், தாங்கிக்கணும், சகிச்சுக்கணும் எல்லாத்தையும். நான்காவது விஷயம் என்ன? தியாகங்கள். அதுதான் முஜாஹதா என்று சொல்லுவார்கள், குர்பானி என்று சொல்லுவாங்க. குர்பானி அப்படியே நஃப்ஸுக்கு மாறாக செய்யக்கூடிய செயல்கள். நஃப்ஸு நமக்கு ஒரு சொல்லுது, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. அந்த சமயம் நம்ம இல்லை இப்போ ஃபஜர் தொழுக டைம் வந்துருச்சு, தொழுகணும், தொழுதுக்கு பிறகு ஜிக்கிர் செய்யணும். ஜிக்கிருக்கு பிறகு நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய வீட்டுடைய டைம் டேபிள் இருக்கணும். என்னென்ன நம்ம காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்கள் எப்படி, இப்போ நம்ம எப்படி ஜமாத்தில் வந்திருந்தோம், காலையிலேருந்து 24 மணி நேரம் மஷவரா செய்கிறோமா, செய்கிறது இல்லையா? 24 घंटे का वक्त हमारा सही कैसा गुजरे எல்லாம் முதாக்கரை சொல்கிறோமா, சொல்கிறது இல்லையா? ஒரு ஒழுக்கத்துலேயும் 24 மணி நேரம். அதே மாதிரி நம்முடைய 24 மணி நேரம் வாழ்க்கை தினசரி எப்படி இருக்க வேண்டும், ரொட்டேஷன் என்ன, தர்த்தீப் செய்யணும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் டைம் டேபிளே இல்லையா அவங்களுக்கு? அது தோபி காட்டா இது வீடா இல்லை என்னது இது லேண்ட்ரியா? எப்போ பார்த்தாலும் கிச்சன் ரூமில் பீ சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, குக்கருது. ஏன்னா ஹோட்டலா இது? ஹோட்டலில் வீடா? எப்போ பார்த்தாலும் க்ளீன் வந்துக்கிட்டே இருக்குது. ரோடா? கூட்டுறதுக்கு டைம் என்ன, ஆக்கிறதுக்கு டைம் என்ன, டீ போடுற டைம் என்ன? டீ கிடையாது. 24 மணி நேரம் டீ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிச்சன் ரூமில் எப்போ போனோம் எப்போ வரணும், எப்போ போனோம் எப்போ வரணும். ஆண்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற சமயத்தை பரிமாறிப்பது யார்? பெண்கள். ஹோட்டலில் உட்காந்து வச்சுட்டு போயிடாம பிடிச்சிட்டு போயிடுவாங்க, தப்பு. எல்லாம் ஒன்று கூடி உட்காந்து சாப்பிட்றது சுன்னத். அதில் முஹப்பத், அதில் அன்பு, அதில் பாசம், ஒருவருக்கு ஒருவர் இக்ராம். அந்த சமயம் நாம் தனியாக உட்காந்து, ஆண்கள் தனியாக சாப்பிட்றாங்க, பெண்கள் தனியாக, அப்படி இல்லை. எந்த மெஹரம் பெண்கள் முன்னாடி உட்காந்து சாப்பிடுங்க. நான் மெஹரமா தனியாக உட்காரட்டும், மெஹரம் முன்னாடி உட்காந்து சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒழுக்கங்கள், கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய பிறகு என்று சொன்னாங்கன்னா, அன்போடு வாழ்க்கை வாழுவது கற்றுக்குங்க. ஒரு இக்ராம், யாரோ ஒருத்தர் எப்பயோ வராரு, அவரை நம்ம இக்ராம் செஞ்சோம், அது நன்மை கிடையாது.
வீட்டில் நிரந்தரமாக இருக்கிறவங்களுடைய இக்ராம் செய்றீங்க, இதுதான் இக்ராம். அவர் எப்போவுமே இருக்கிறவர், அவரை இக்ராம் செய்றீங்க. நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, இவர் இருக்கிறார், இவர் போயிடுவார். இவர் நிரந்தரமாக கூட இருக்கிறவர். யாரும் நம்ம அன்பாக இருக்கணும், நம்ம அவரை அன்பாக இருந்து இவரை போய் புதிச்சுக்கணும். தப்பு. சில விஷயங்கள் குருடனாக இருந்து பார்த்தும் பார்க்காமல், செவிடாக இருந்து கேட்டும் கேட்காமல், ஊமையாக இருந்து பேசக்கூடிய தகுதி இருந்தும் பேசாமல் இருப்பதுதான் பொறுமை. அதுதான் என்னது? பொறுமை. அதுதான் 5வது விஷயம், சபர், பொறுமை. வாழ்க்கை முழுவதும் பொறுமை செஞ்சு, எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை செஞ்சு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பொறுமை செஞ்சாங்க. அந்த பொறுமை தான் எந்த அளவுக்கு இபாதத் என்று சொன்னால், அந்த பொறுமை இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமை செய்யக்கூடிய யார் பொறுமையோடு இருக்கிறாங்களோ நிரந்தரமாக அல்லாஹ் அவங்க கூட இருப்பான், நிரந்தரமாக இருப்பான், நிரந்தரமாக இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? கபர்லேயும் அல்லாஹ் இருப்பான், ஹஷர்லேயும் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பர்கத், அல்லாஹ்வுடைய தவஜ்ஜோ, அல்லாஹ்வுடைய நஸர் எப்பவுமே அந்த அடியானோட இருக்கும். எந்த ஒரு அடியான் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, சபர் இருக்குதே, சாதாரண விஷயம் கிடையாது. சாபிரு வராபிட்டு, அல்ல தீனின் மீது நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் பொறுமை தேவை. ஒத்தவாசோ பில் ஹக்கி ஒத்தவாசோ, பொறுமை இல்லாமல் எந்த ஒரு தீனுடைய வேலை செய்யவே முடியாது. அதற்கு கேட்டாங்க, பழையவங்க யாரு? பொறுமை உள்ளவன். பழசனிக யாரு? தாங்கிக் கொள்ளவன், சகிச்சு கொள்றவன். புதுசு யாரு? எந்த ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லையோ, பொறுமை இல்லையோ, அவன் என்ன, அவர் எவ்வளோ பழசாக இருந்தாலும் புதுசு தான். அவர் எவ்வளோ பழசாக இருந்தாலும் புதுசு. பார்த்தோம் பார்க்காத மாதிரி, கேட்டோம் சொல்லக்கூடிய சொல்லலாம் அப்போ கூட ஊமை மாதிரி, தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு கூட பைத்தியம் மாதிரி, புரியாதவர் இருப்பார்ல அந்த மாதிரி. என்னங்க அடு விடுங்க, அவருக்கெல்லாம் புரியாது, அது பேச்செல்லாம் புரியாது, எல்லாம் புரியும், தெரியாத மாதிரி, ஒன்றும் புரியாத மாதிரி ஒரு இருந்துக்கிறாங்க. ஏன்? அது புரிஞ்சா ஃபித்னா, அதை பார்த்தா ஃபித்னா, அது சொன்னா ஃபித்னா, அது கேட்டால் ஃபித்னா. அந்த ஃபித்னாவை விட்டு தன்னை காப்பாற்றுவதற்காக விஷயம் என்ன? பெரியார்கள் கொடுத்த ஹிதாயத்து. அப்போ தான் தாவத்தில் இஸ்திகாமத் கிடைக்கும். இந்த 5 விஷயங்கள் சொன்னேன்னே, இதில் என்ன கிடைக்கும்? தாவத்தில் இஸ்திகாமத். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நட்பு தருவான் என்று சொன்னால், நம்ம கை எடுத்து, அல்லாஹ் நான் கஷ்டில் போகிறேன், நீ அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு துவா செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்துருவான். முஸ்தஜாபு தாவாத், முஸ்தஜாபு தாவாத். தாங்களுடைய தர்ஜா என்னன்னு மக்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் அவங்களுடைய துவாவோட பரக்கத்தெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கிறான். இவங்க துவா பரக்கத்தை வேலை வாங்கிட்டு இருக்கிறான். அந்த துவாவுடைய சக்தி தாவத்தில் இருக்குது. அதனால் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் வந்துட்டு செல்லும் சமயத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் தாங்களுக்கு இந்த பயணத்தில் உண்டாகிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்காக, யார் ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய கஷ்டம் சொல்கிறானோ ஹஜ் அவனை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ்ஜுக்கு போய் இது இவ்வளோ கஷ்டமாச்சு, அவ்வளோ நஷ்டமாச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய நன்மை போச்சு, முடிஞ்சது. எத்தனையோ ஹாஜிகள் ஹஜ்ஜு செஞ்சு ஹஜ்ஜோட கஷ்டத்தை நஷ்டம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் சில விஷயங்கள் நடந்திருக்கும், சொல்லக்கூடாது. அதுதான் பொறுமை என்று சொல்ல. என்ன, நம்ம கூட இருந்தோம், 1 is bees ஆயிருக்கலாம். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, நீங்கள் செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்காது, நான் செஞ்சுருப்பேன், அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அந்த சமயம் என்ன செஞ்சுக்கணும்?
தாங்கி கொள்ளணும், அதை மன்னிச்சிடணும். யாருக்கிட்டையும் அதை பற்றி ஜிக்ர் செய்யவே கூடாது. நீங்கள் என்னங்க அப்படி பற்றி சொல்கிறீங்க? அவரு கூட நம்ம போனோமே பயணத்தில், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னங்க தெரிஞ்சிருச்சு? என்ன தெரிஞ்சிருச்சு? வாங்க தனியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அரைக்கிறாரு மிஷின். தேவையில்லை, தேவையே இல்லை, முடிஞ்சு. இப்போ தொழுகையில் நம்ம மியாஜி மெஹராப் சார் ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய வேலை தொழுகை மாதிரி என்று சொன்னாங்களே, 150 உசூல் இருக்குது. எத்தனை உசூல்? அந்த உசூல் அதை சொல்லுவாங்க. தொழுகையில் ஒருத்தவர் வந்துட்டார், ஏழப்பட்டவர், கிழிஞ்ச துணி, நாத்த உடம்போடு வந்து பக்கத்தில் நின்றுட்டார். அவரை பற்றி நம்ம குறை சொல்லுவோமா? தொழுகைக்கு பிறகு சொல்லுவோமா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, அவரை தொழில் தொழுறாரு, உங்களுக்காக தாங்கவே முடியல, நிற்கவே முடியல. அப்போ என்ன செய்றீங்க? தொழுறோமா தொழுறது இல்லையா? தொழுது முடிச்ச பிறகு அவர் போயிட்டார். அதே மாதிரி தாவத்தில் நம்மளுக்கு பிடிக்காத செயல்கள் ஆகியிருந்தாலும் கூட அதை மறந்துடணும். அதை சிக்கர் கார்குசாரெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் கார்குசாரியில் எது வரணும்? நல்ல விஷயங்கள் மட்டும்தான். கொசு கார்குசாரி, ஒரு வீட்டுக்கு போகணும், கொசுங்கெல்லாம் கடிச்சு என் கால் வீங்கிருச்சு, ஒரு வீட்டுக்கு போகணும், ஒரே தும்பெல்லாம் வந்துச்சு, ஒரு வீட்டுக்கு போகணும், அங்கே சுடுதண்ணியே இல்லை, இன்னொரு வீட்டுக்கு போகணும், அங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் கார்குசாரி சொல்கிற கார்குசாரியா? தவுசரம் சொல்லுவாங்க, யார் ஒருத்தவங்க வாபஸ் போனதுக்கு பிறகு கஷ்டத்துடைய கார்குசாரி சொல்லி மக்கள் அவங்களுடைய கார்குசாரின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போது நின்றுட்டாங்களோ, அந்த எல்லா பாவம் இவங்க தலைமையில தான், இவங்க தலைமையில தான். ஏன்? நீங்கள் தானே சொன்னீங்க கார்குசாரி. அவங்க என்ன சொல்லுவாங்க தஸ்கீல், மாமா ஒரு 10 நாள் போகலாம். யாருங்க போகிறது? கொசு கடியில் எனக்கெல்லாம் தாங்க முடியாதுப்பா. யாருங்க போகிறது? எனக்கெல்லாம் பசியெல்லாம் தாங்க முடியாது. யாருங்க போகிறது? எனக்கெல்லாம் அது இல்லாமல் இருக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு முட்டை வேணும், முட்டை டெய்லி சாயந்தரம் தான் வேணும், முட்டை வேணும். நான் சொன்னேன், ஏங்க முட்டை வாங்கிட்டு 2 முட்டை வாங்கிட்டு போய் தரீங்களே, நான் ஏம்மா 6 பொம்பளைங்களில் 2 முட்டை கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? முட்டை கொண்டு போய் கொடுங்க, ஆனால் 6 முட்டை கொண்டு போய் கொடுங்க. அவர் ஒரு தடவை கொடுத்தார், 2 தடவை கொடுத்தார், 3 தடவை 4 தடவை. இந்த முட்டை சாப்பிட்ற பழக்கம் விட்டுருந்தீங்க. நீ முட்டை சாப்பிட்றனால எனக்கு பெனால்ட்டி என்ன? எத்தனை முட்டை? 6 முட்டை. இந்த எல்லாம் கொண்டாந்து கொடுக்க முடியாது எனக்கு, வீட்டுக்கு போய் முட்டை சாப்பிடலாம் இருந்தாங்க. கொடுக்கணும். தர்பியத் ஆச்சா இல்லையா? தர்பியத் ஆயிடுச்சு. அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் விட்டுட்டோம். ஒருத்தவர் பீடி குடிச்சு குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, விட்டுட்டாரு. வாபஸ் வந்த பிறகு பீடியை குடிக்கல அவர், முடிஞ்சிருச்சு அவரு. ஏன்? அங்கே குடிக்கிறது ரொம்ப பெரிய தவறான விஷயம், குடிக்கல அவர். எப்படி ஒரு பழக்கம், ஒருத்தர் சில பேருக்கு வத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் சில நாட்டுகளுக்கு போகும்போது அங்கே வத்தலை பாக்கே சாப்பிடக்கூடாது. ஆஸ்திரேலியாவில் போய் வத்தலை பாக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஆசை வந்துச்சு. சரி போய் சாப்பிடுங்கன்னு சொன்னோம். அவங்க போய் வத்தலை பாக்கு வாங்கும்போது 5 வத்தலை பேக்கில் கிடைக்கும் அப்படின்னாங்க. எவ்வளோ? $60. $60 ஒரு 5 வத்தலை என்ன பீடான்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டாங்க. வாங்கி பார்த்தா காஞ்சி போன வத்தலை இஸ்திரி போட்டுருக்கு. காஞ்சி போன வத்தலை இஸ்திரி போட்டு வச்சுருக்குறாங்க. அதுதான் வத்தலை பாக்கு. வத்தலை பாக்கு தனியாக வாங்கணும், சுண்ணாம்பு தனியாக வாங்கணும். இவர் தோபா செஞ்சார், நான் வத்தலையே சாப்பிட மாட்டேன், முடிஞ்சு வத்தலையே சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம விட்டுருப்போம். அதை விட்ட விஷயங்களை பின்னையும் தொடரக்கூடாது. விட்டு தோபா செஞ்சுருப்போம். போன பிறகு அந்த பழக்கத்தை 2வது உண்டாக்கக்கூடாது. ஃபஜருக்கு அப்புறம் தூங்கக்கூடாதுன்னு நியத் பண்ணியிருப்போம், தூங்கக்கூடாது. என்னென்ன நியத்து சில்லலை நம்ம பண்ணோமோ அந்த எல்லா நியத்தில் மீது இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம பெரியார்கள் சொன்னாங்க, பெண்களுக்கு தாங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை மறந்துடுவாங்க. தனக்கு தேவையில்லாத விஷயங்களை பெண்கள் எது தேவை இருக்குதோ அது வாழ்க்கை முதல் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நான் அந்த நகை வாங்கினேன், அது வாங்கி கூட 8 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் தேவையில்லாத விஷயம் என்ன செஞ்சுருவாங்க,
மறந்துடுவாங்க. அந்த சமயத்தில் அவங்கள சொன்னோம், நீங்கள் இந்த சில்லாவில் என்ன நியத்து செஞ்சீங்க எழுதுங்க. சாயந்தரம் டைம் இருக்குல்ல, அசாயம் என்ன செய்யுங்க, ஒருத்தவங்களும் ஆண்கள் ஒரு பக்கம் எழுதணும், பெண்கள் ஒரு பக்கம் எழுதணும். என்ன அசாயம் செஞ்சீங்க எல்லாம் எழுதுங்க. இப்போ ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் போகும்போது டைம் இருக்குது உங்களுக்கு, எப்போ போய் இறங்குவீங்க, இப்போவே டைம் இருக்குது எழுதிக்கிங்க. எழுதினதுக்கு பிறகு அங்கே வாபஸ் போனதுக்கு பிறகு கணவர் என்ன அசாயம் செஞ்சார் மனைவிக்கு படிக்க சொல்லுங்கள். மனைவி என்ன அசாயம் செஞ்சாங்க கணவரை படிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் படித்து பாருங்கள். அந்த அசாயிமை ரிமைண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அசாயம் பண்ணுமே, இந்த அசாயம் பண்ணுமே, இந்த அசாயம் பண்ணுமே, ஞாபகம் இருக்குதா, ஞாபகம் இருக்குதா, ஞாபகம் இருக்குதா, ஞாபகம் இருக்குதா. அப்போ தான் அவங்களுடைய மனசு என்ன வந்திருக்கும், அந்த அசாயம்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த அசாயங்கள் நம்ம 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 ஆண் கணவர்கள் கணவர் மனைவி அவங்களுடைய குறைவுகள் அவங்களுக்கு தெரியும். இப்போ என் குறைவு என்ன, அவங்க குறைவு என்ன, அந்த குறைவுகள் இந்த மாதிரி, இந்த குறைவு இருக்குது இன்ஷால்லா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்கிட்ட இந்த குறைவு இருக்குது, இது அடுத்த இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அவங்களும் என்கிட்ட இந்த குறைவு இருக்குது, நானும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். இந்த அசாயம்களும் எழுதணும். இவங்க 2 பேரும் செய்த முஆஹதா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, உடன்படிக்கை. அந்த முஆஹதா இருக்கின்றது, உடன்படிக்கை இருக்கின்றது, அதை எழுதணும். நாம் இருவரும் எப்படி இருப்போம், நாம் இருவரும் எப்படி இருப்போம், நான் எப்படி இருப்பேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க, நம்ம 2 பேரும் எப்படி இருக்கணும். அந்த அசாயம் முறைப்படி வாழ்க்கை முழுவதும் வெறும் இந்த சில்லால மட்டும் கிடையாது, வாழ்க்கை முழுவதும் நம்ம இப்படி தான் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் என்று நியத்து செய்துக்கவே. கடைசி நம்ம முனீர் சாப் ரஹ்மத்துல்லாஹி இறந்துட்டாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மஃபிரத் செய்வானாங்க. அவங்க கல்யாணம் ஆன நாள் சொன்னாங்களாம் தன்னுடைய மனைவி கிட்ட, 3:30 மணிக்கு எழுப்பி விடுங்க. எத்தனை மணிக்கு, 3:30 மணிக்கு. கரெக்டாக 3:30 மணிக்கு மனைவி எழுப்பி விட்டாங்களாம். எழுப்பி விடுவோம் சொன்னாங்கன்னா, இது வாழ்க்கை முழுவதும் இந்த தர்த்தீபை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணலாம், கடை பண்ணிக்கலாம். அவங்க சொன்னாங்க, ஹஜரத்து ஒரு பயானில் 38 வருஷம் ஆயிடுச்சு நான் கல்யாணம் முடிச்சு, இது வரைக்கும் கரெக்டாக 3:30 மணிக்கு என் மனைவி எழுப்புவாங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். பெரியார்கள் இந்த விஷயங்கள் நம்ம எடுக்கணும், எப்படி விஷயங்கள். அப்போது இந்த மாதிரி ஹஜரத் சொன்ன விஷயங்கள் வாழ்க்கையில் 52 வருஷத்தில் தஹஜ்ஜுத் கஸாவே செய்யலை. 52 வருஷம் அல்லாஹ் எவ்வளோ பெரிய தர்ஜா கொடுத்துருப்பான். இந்த மாதிரி நமக்கு பார்க்கறது சாதாரண விஷயம். ஆனால் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிப்பது, இது முறைப்படிய வாழ்க்கை வாழ்வது, இது இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அசாயம். இப்போ கடைசி நேரத்தில் உங்கள் துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வான். 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் நான் எவ்வளோ, இப்போ நம்ம எல்லாம் சில்லா கொடுத்த பிறகு கார்கோன் யார் ஆகிட்டா, நம்ம பெண்கள்லாம் யார் ஆகிட்டாங்க, கார்கோன் பெண்கள். அல்லாஹ் அக்பர், சாதாரண தர்ஜா கிடையாது, பொறுப்புதாரி பெண்கள். நம்ம முழு எந்த ஜில்லாவுக்கே பொறுப்புதாரி பெண்கள் என்று சொன்னாலே அந்த முதல் ஃபெஹரிஸ்டில், நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சில்லா கொடுத்தவங்க யாருங்க அவங்க முழு ஜில்லாவில் கேட்டால் 4 பேர் தான் எழுந்திரிச்சாங்க. பெண்களில் சில்லா கொடுத்தவங்க 4 பேர் தான். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பெண்களில் தேர்ந்தெடுத்தெல்லாம் நம்மளை பொறுப்புதாரி ஆக்கியிருக்கிறான். ஆயிரக்கணக்கான பெண்கள், எவ்வளோ பேர் 3 நாள் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பேர் இஷ்டமாக்கு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அஷ்ரா போயிருப்பாங்க, 10 நாள் போயிருப்பாங்க. அதை நல்லா நம்ம தேர்ந்தெடுக்கலையா? அந்த தேர்ந்தெடுத்ததை காப்பாற்றிக்கணும். நான் செய்யணும், காப்பாற்றிக்கணும். நம்ம சொல்கிறாங்களே, உங்கள் மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கிங்கன்னு சொல்லி, உங்கள் மரியாதையை நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க. அல்லாஹ் ஒரு மரியாதை கொடுத்துருக்குறான், அந்த மரியாதை யாரை காப்பாற்றிக்கணும்? மரியாதையை கெடுக்கக்கூடாது.
உங்கள் கையில் இருக்குது. அந்த மரியாதையை உயர்த்துவதும் மரியாதையை தாழ்த்துவதும் உங்கள் கையில் இருக்குது. நம்ம முயற்சி செய்யணும். எல்லாம் எந்த ஒரு மரியாதை எனக்கு கொடுத்தியோ அந்த மரியாதை என்னை விட்டு பிரிச்சிடாத. அந்த மரியாதைக்கு சாதகமான செயல்களும் சிஃபாத்துகளும் தன்மைகளும் எனக்கு தந்தருள்வாயாக. நம்மளுடைய பேரை கேட்ட உடனே அந்த அக்கா கிட்ட போனால் இன்ஷா அல்லாஹ் அவங்க நமக்கு தீனுடைய ஒரு வழியை காட்டுவாங்க, ஒரு சுன்னத்தான வழிமுறை காட்டுவாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு என்ன காட்டுவாங்க, தீர்வு காட்டுவாங்க சொல்லிட்டு எல்லாத்துடைய உள்ளத்தில் எல்லாம் மரியாதை கொடுத்துருவான், மரியாதை போட்டுருவான். இன்ஷா அல்லாஹ் நியத்தை செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். மரியாதைன்னு சொன்னால் எல்லாம் கொடி கட்டிட்டு நம்ம பின்னாடி சுற்றணும் அவசியம் கிடையாது. மரியாதை தான் மரியாதை. மரியாதை என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா யாரை விருப்பப்படுறானோ, ஜிப்ரைல் இஸ்லாமை கூப்பிடுவானா, நாதா ஜிப்ரைல் இன்னி உஹிப்பு ஃபுலானன், ஏ ஜிப்ரைல் அந்த அடியானோடு அவங்கள நான் விருப்பப்படுறேன், அவங்க என்னுடைய மெஹபூபாக இருக்கிறாங்க, நீனும் அவங்கள மெஹபூபாக ஆக்கிக் கொள்வாங்க, நீ உன்னுடைய உள்ளத்திலே அவங்களுடைய அன்பை உண்டாக்குவாயாக என்று சொல்லுவாங்க. அதற்கு பிறகு நாதா ஜிப்ரீல் அஹ்லஸ் ஸமா, வானத்தில் ஜிப்ரீல் இஸ்லாம் ஏலான் செய்வாங்க, இன்னல்லாஹ கத் அஹப்ப ஃபுலானன், அல்லாஹ் தஆலா அன்னாருடைய அன்பு அவரோட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நேசிக்கிறான், பிரிய வச்சிருக்கிறான். அதே மாதிரி நீங்களும் தன்னுடைய உள்ளத்தை அவங்களுடைய பிரியத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி வயுல்கா லஹுல் குபூல் ஃபில் அர்த், அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா மக்களுடைய உள்ளத்தை அவங்களுடைய பிரியத்தை உண்டாக்குவான். அது அல்லாஹ் தஆலாவிலிருந்து வரக்கூடிய பிரியங்கள். அது அந்த சமயத்தில் அந்த மரியாதையை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அல்லாஹ் இன்ன துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக்கல் கைர், அல்லாவே மரியாதை கொடுக்குறவனும் மதிப்பு கொடுக்குறவனும் அல்லாத மதிப்பு கெடுக்கிறவனும் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு தர்ஜா கொடுத்துருக்கிற சமயத்தில் அந்த தர்ஜாவை காப்பாற்றிக்கணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக்கை தந்துள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ சல்லிம். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅஹ் وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها واهدنا إلى سواء السبيل واهدنا إلى سواء الصراط. اللهم اهدنا واهد بنا، اللهم اهدنا واهد بنا، اللهم اهدنا واهد بنا واجعلنا سبل من اهتدى يا رب العالمين. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ அறிந்தோ அறியாமலேயோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மிகவும் பெரிய பொறுப்பு எங்களிடம் நீ ஒப்படைத்திருக்கின்றாய். யா அல்லாஹ் அந்த அளவுக்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் அந்த பொறுப்பை பூர்த்தி செய்வதற்காக எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய யா அல்லாஹ் ஒரு செயலும் தன்மையும் அறிவையும் புரிவையும் தந்தருள்வாயாக. எல்லா விதமான சிஃபாத்துகளும் தந்தருள்வாயாக. உன்னுடைய நேசராக எங்களை அமைத்து வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அன்பு பாசம் எங்களுடைய உள்ளத்தில் உண்டாக்குவாயாக. எங்களுடைய அன்பு பாசம் யா அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் தீனுக்காக வாழ்க்கை முழுவதும் உழைப்பு செய்வதற்கு தௌஃபீக் தந்துள்வாயாக. தன்னை மறக்காமல் உழைப்பு செய்வதற்கு தௌஃபீக் தந்துள்வாயாக. தன்னுடைய ஹிதாயத்துக்காக அழுவதற்கும் உழைப்பு செய்வதற்கும் ஒரு செயலிலும் யா அல்லாஹ் ஈடுபடுவதற்கு தௌஃபீக் தந்துள்வாயாக. யா அல்லாஹ் எந்த ஒரு தீனுடைய புரிவு எங்களுக்கு நீ தந்திருக்கின்றாயோ அந்த புரிவில் யா அல்லாஹ் பர்க்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் தீனுடைய உழைப்பு வாழ்க்கை முழுவதும் செய்வதுடைய நிய்யத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய வம்சத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய ஆண்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பெண்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக.
யா அல்லாஹ் எத்தனை தவறுகள் யா அல்லாஹ் நாம் அறியாமல் உன்னுடைய பாதையில் யா அல்லாஹ் செய்து விட்டோமோ அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக, அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக, அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. எத்தனை பாவங்கள் நாம் சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக, கவனத்தின் மூலமாக, யா அல்லாஹ் தன்மையின் மூலமாக யா அல்லாஹ் ஒரு செயல் செய்திருக்கின்றோமோ நீ அது எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் மூலமாக எங்களை விட்டு வேலையில் தடுக்காமல் யா அல்லாஹ் வேலையின் மீது கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தை தந்தருள்வாயாக, இஸ்திகாமத்தை தந்துள்வாயாக, இஸ்திகாமத்தை தந்துள்வாயாக. இந்த வேலைக்காக பெரியார்கள் எத்தனை துவாக்கள் செய்திருக்கின்றார்களோ அந்த எல்லா ரஹ்மத்தான துவாக்கள் எங்களுக்கும் பங்கு தந்துள்வாயாக. எத்தனை விஷயத்தை விட்டு பாதுகாப்பு செய்கிறார்களோ அந்த எல்லா விஷயத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தந்துள்வாயாக. அல்லாஹ் உன்னுடைய நேசரான அடியான்களை எங்களை அல்லாஹ் எங்களை எல்லோரையும் சேர்த்து யா அல்லாஹ் உன்னுடைய அவுலியாக்களுடைய ஒரு லிஸ்டில் எங்களை எல்லாம் சேர்த்து விடுவாயாக. என கடைசி வரைக்கும் கலிமாவுடைய தாவத்து கொடுத்து கொண்டே உலகத்தை விட்டு செல்லும் சமயத்தில் எங்களுடைய நாவில் கலிமாவோடு நாம் செல்வதற்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்கக்கூடியவன் உன்னை தவிர யாருமே இல்லை. யா அல்லாஹ் எங்களுடைய ஒரு துவாக்கள் எது நாம் தன்னுடைய பாதையில் செய்தோமோ அந்த எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு பெரியார்கள் எங்களை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அந்த பெரியார்களுடைய பர்க்கத்து, அந்த பெரியார்களுடைய தியாகங்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. அவங்களுடைய உபதேசங்கள் மீது அமல் செய்வதற்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மௌலானா அப்துல் லத்தீஃப் சாஹிபுடைய தர்ஜாக்களை உயர்த்துவாயாக, அவங்களுடைய மக்ஃபிரத் தந்தருள்வாயாக. அவங்களுக்கு அல்லாஹ் எத்தனை வாழ்க்கை யா அல்லாஹ் அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த எல்லா தியாகத்துடைய யா அல்லாஹ் அதுக்கு பெரிய ஒரு யா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஜன்னத்தையும் அவங்களுக்கு பெரிய தர்ஜாவையும் தந்தருள்வாயாக. அந்த தியாகத்தின் மீது எல்லாம் நாம் எல்லோரும் அமல் செய்துவிட்டு உலகத்தில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து செல்வதற்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. எல்லாம் எங்கள் ஆண்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, பெண்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, முழு குடும்பத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக, சொந்த பந்தத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக, முழு நாட்டையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் உலகத்தில் நீ அறிந்தவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ் அந்த நிலைகள் யா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் சரிப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் யார் யார் கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த கஷ்டத்தை விட்டு அவர்களுக்கு யா அல்லாஹ் விடுதலை தந்துடுவாயாக. யார் யார் நஷ்டத்தில் இருக்கின்றார்களோ நஷ்டத்தை பூர்த்தி செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் யார் யார் நோயாளியாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் நோய்க்கு ஷிஃபாயை தந்துடுவாயாக. யார் யார் குழந்தை உள்ளவர்கள் இருக்கின்றார்களோ அவங்களுடைய குழந்தைகளை யா அல்லாஹ் சஹாபாக்களுடைய குழந்தைகளாக அமைத்து விடுவாயாக. யாரோட குழந்தைகள் வாலிபராக ஆகிவிட்டார்களோ சஹாபாக்குடைய வாலிபர்களுடைய தன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் தந்துடுவாயாக. எத்தனை பெரியார்கள் இருக்கின்றார்களோ சஹாபாக்குடைய சிஃபத்தோடு அந்த பெரியார்களுடைய ரஹ்மத் எங்கள் எல்லோருக்கும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எந்த துவா நமக்காக கேட்க வேண்டுமோ கேட்க முடியாமல் நாம் இருக்கின்றோமோ அது எல்லாமே எங்களுக்கு தந்துடுவாயாக. எது நாம் கேட்டோமோ எது எங்களுக்கு யா அல்லாஹ் தேவையுள்ளதாக இருக்கின்றதோ நீ நமக்கு தந்தருள்வாயாக. எதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டுமோ தேடாமல் நாம் இருந்து விட்டோமோ அது எல்லாத்தையும் விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தந்துள்வாயாக. யா அல்லாஹ் இந்த எல்லா துவாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவாக்கின் பரக்கத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக் மின்ஹு நபியுக வ ஹபீபுக محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله برحمتك يا أرحم الراحمين. استغفر الله.